சிருஷ்டிப்பு என்னும் செயலை முதலாவது நீங்கள் பாருங்கள். ஆண்டவருடைய படைப்பின் செயல்கள் எப்படிப்பட்டதை நீங்கள் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். எபேசியர் 3 அதனுடைய 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது படைப்பு என்னும் சிறப்பு, படைப்பு என்னும் செயலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக சபையிலே இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டியது என்னது? அவருடைய அனந்த ஞானம். அவர் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சாயின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய சிருஷ்டிப்பை புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவருடைய படைப்பின் செயல்களை, மகத்துவத்தை நாம் ஆராய்ந்து வைத்திருக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் சிருஷ்டித்தார். அவருடைய சாயலின்படியே உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார். அவருடைய படைப்பு ஒருபோதும் வீணாகவில்லை. நீங்கள் சிருஷ்டித்த கர்த்தரை தொழுது சேவிக்க வேண்டும். அவர் படைத்த சிருஷ்டிகளை தொழுது சேவிக்க கூடாது. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறிந்திருக்க மாட்டியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவராகிய தேவன் பூமியின் கடைசி வரையிலே எல்லாவற்றையும் படைத்தார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாயிருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவர். ஆவியும் கொடுக்கிறவராகிய தேவன் அவர்தான் நம்முடைய தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? வானங்களை சிருஷ்டித்தவர் அவர்தான், பூமியும் சிருஷ்டித்தவர். எல்லாவற்றையும் எல்லை கோடுகளை வரைந்தவர் அவர்தான். அவரை நாம் விட்டு வேற தேவர்களை ஆராதிக்க கூடாது. அவர் படைத்தவைகளை ஆராதிக்க கூடாது. சூரியனையோ சந்திரனோ நட்சத்திரங்களையோ ஆராதிக்க கூடாது. ஏன்னா சிருஷ்டிகர்த்தர் என்றால் அவர்தான் படைத்தவர். அவர் படைத்தவைகளை நாம் தொழுது சேவிக்க கூடாது, படைத்தவரை தொழுது சேவிக்க வேண்டும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. தூங்குகிற உறங்குகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஆனா சில அது அப்படியே தான் நிற்கும். அது உறக்க நிலையில தான் இருக்கும். அது கண்ணிருந்து காணாது, மூக்கு இருந்து முகராது, வாயிருந்து பேசாது. நம்முடைய தேவனோ நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே கீழ்ப்படுகிறது. உண்மையுள்ள இரட்சகரை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்கள் திறக்க வேண்டும். உங்களுடைய உணர்வு கர்த்தருக்குள்ளாக இருக்கட்டும். எதற்காக தேவன் பூமியிலே உன்னை படைத்தார்? எதற்காக நீ வாழ வேண்டும்? உள்ளான இதயம் நாளுக்கு நாள் தூய்மையாக்கப்பட வேண்டும். உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தி போற்ற வேண்டும். உனக்குள்ளே ஒளியாயிருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவரே உனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அவரே உனக்கு மீட்பராயிருக்கிறார். அவரே உனக்கு தெய்வீக பிரசனத்தை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். மார்க் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். உபத்திரவம் அந்நாளில் உண்டாயிருக்கும். உண்டாயிருக்கிறது எல்லாம் ஆண்டவராலே உண்டாயிருக்கிறது. உலகத்தை சிருஷ்டித்தவர் யார்னா? கர்த்தராகிய தேவன். உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத
காரியங்கள் எல்லாம் இனிமேல் சம்பவிக்க போகுதான். இனிமேல் பூகம்பம் அதிகரிக்க போகிறது, நிலநடுக்கம் வரப்போகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஆங்காங்கே மழை பெய்து வெள்ளங்களினாலே அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்க பார்த்தாலும் கொரோனா வைரஸுடைய வீரியங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற கொரோனாவை விட இந்த கொரோனா பயங்கரமாய் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். 2024 பல அழிவுகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மக்களுக்குள்ளே ஆண்டவருடைய கிருபை வெளிப்படணுமே ஒழிய கிருபையை போக்கடிக்கிற காரியம் இருக்கக்கூடாது. உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரண்டையிலே நாம் இளைப்பாறுதல் அடைந்து கொண்டிருக்கிறோம், ரெஸ்ட் அடைந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம் தேவன். அதனாலே நம்மளை படைத்து பாதுகாத்து பராமரித்து அவர் ரட்சித்து காத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆடுகின்ற மயில்களையும் பாடுகின்ற குயில்களையும் அசைகின்ற மரங்களையும் ஆர்ப்பரிக்கின்ற குன்றுகளையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவன் உன்னையும் என்னையும் பாதுகாத்து நல்வழிப்படுத்தி அவருடைய கிருபையின்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஈவு இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறோம். ஒரு சிலர் சுகமாய் இருக்க முடியவில்லை. தேவனால் படைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இல்லை. பிசாசின் கிரியைகளினாலே இருப்பதினாலே தேவனுடைய இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த தேவனுடைய வசனங்கள் அவருக்கு புரியாதனாலே அவர்கள் மாம்ச சிந்தனை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். நாமும் ஆவியின் சிந்தனை உடையவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். சிருஷ்டித்த தேவன் உண்மை உள்ளவர், படைப்பின் காரணராகிய தேவன் உண்மை உள்ளவர். உன்னை என்னை படைத்தது கர்த்தர். குரங்கிலிருந்து மனிதன் உண்டாகவில்லை, தேவன் தான் சிருஷ்டித்தார். குரங்கில் இருந்தால் மனிதன் உண்டானான்? பாட புத்தகத்திலே குரங்கில் இருந்து மனிதன் உண்டானான் என்று சொல்லுகிறார்கள். குரங்கில் இருந்து மனுஷன் உண்டாகலங்க. உன்னையும் என்னையும் ஒரே கடவுள் சிருஷ்டித்தார். அவர் பார்க்க முடியாதவரை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அவர் நமக்குள்ளே வாசம் வருகிற கர்த்தர். இப்போதும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக தேவன் நியமித்தார். இவரை கொண்டு இந்த உலகத்தை மட்டும் இல்ல, உலகங்களையும் உண்டாக்கினார். அநேக கேலக்சி இருக்கு, இன்னும் ராக்கெட் விடாத இடங்கள் இருக்கிறது, சயின்டிஸ்ட் போகாத இடங்கள் இருக்கிறது. உலகங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. பால்வழி அண்டங்களை எல்லாம் உண்டாக்கினவர் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில அவர் எப்படி பிறந்தார்? மனிதனாய் பிறந்தார். இன்னைக்கு தூங்கு பாலானி அப்படின்னு தூங்க வைக்க முடியாது. அவர் தூங்காத தேவன். அதை முதல் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. யார் எழுதினாலும் தெரியும் இந்த பாட்டு. தூங்கு பாலானி. இயேசு தூங்கிட்டார்னா அண்ட சராசரங்களும் இயங்காது, நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். அவர் தூங்காதவர், உறங்காதவர், நம்ம கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். உலகங்களையும் உண்டாக்கினார் இயேசு கிறிஸ்து. அந்த சராசரங்களை படைத்தவர், உலகங்களை படைத்தவர். அவர் உனக்குள்ளே வந்து பிறப்பதற்காக வந்திருக்கிறார். சிருஷ்டித்தார் என்ற சொல் பாரா என்று அழைக்கப்படுகிறது எபிரேயத்திலே. தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கிறது. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்பட போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ரகசியம் நிறைவேறிக் கொண்டே இருக்க போகிறது. அல்லேலூயா. நானும் உங்களை, அதாவது தேவனுக்குரிய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துவேன் என்று சொல்லுகிறார். சிருஷ்டித்தார், அதாவது படைத்தார் என்ற எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது பாரா, எபிரேய மொழியில் சிருஷ்டித்தார் என்பதற்கு பாரா என்ற அர்த்தம். அப்படின்னா தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கிறது. அதன் பொருள் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கு முன் இல்லாமல் இருந்த பொருட்களை தேவன் உண்டாக்கும்படி கட்டளையிட்டார். அது அவங்க 1:3 வாசித்து பாருங்க. கட்டளையிட்டார். ஆண்டவர் கட்டளையிடக்கூடியவர். அவர் கட்டளையிட்டால் அப்படியே நடக்கும். அவர் கட்டளையிட்டார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிட்டார். வெளிச்சம் உண்டானது. அந்த வெளிச்சம் கிறிஸ்து. நானே உலகின் ஒளி, நானே ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவருடைய விளக்கிலே வாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆட்டுக்குட்டியானவருடைய விளக்கு இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சமா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. ஜீவனை தந்தவர் அவர்தான். அவர்தான் உலகங்களையும் அதில் உள்ள யாவையும் படைத்தார். நியாய தீர்ப்பு கொடுக்கிறவரும் அவர்தான். உலகத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவரும் அவர்தான். எனவே எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். அவரை நாம் தொழுது சேவித்து பணிந்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். எனவே படைத்தவரை நாம் கனப்படுத்துவோம். படைத்தவரை நாம் இன்னுமாக தொழுது கொள்வோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீங்க தான் ஆண்டவரை உண்டாக்குனீங்க. உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் சிருஷ்டிப்பின் பணியை ஆரம்பிக்கும் முன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருள் நிறைந்ததுமாய் இருந்தது என்று வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வெளிச்சம் எங்களை வழி நடத்தட்டும். தேவன் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருப்பதற்காக நன்றி. தேவன் சிருஷ்டிப்பின் செயல்களை எல்லாம் மகத்துவமாய் செய்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் எங்களோடு இருந்து அநேக காரியங்களை கற்றுத்தருவீராக. எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. சகாய ஜான் பீட்டர் பைபிள் நியூஸ் மற்றவர்களுக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் உங்களை பலப்படுத்துவார். தேவனுக்கே மகிமை.